நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மாடி, அவனோட ஆயுசு சீக்கிரம் முடிஞ்சு போச்சுன்னு தான்மா நினச்சிக்கணும். அது எனக்கு தெரியும்பா. அனி மாமாவோட வாழ்க்கை இப்படிதான் முடியும்னு. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவர் தானப்பா. வீட்டில இருந்து யாருமே வரலையா பாலாக்கா? யாருக்காவது நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அனி மாமா ஒளிஞ்சு தங்கிட்டு இருந்தது இங்குதானா? உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு என் மாமா தான் காரணம். உன்னோட வருத்தத்தை மறைச்சு வச்சுட்டு எதுக்குமா என்ன சமாதானப்படுத்துற? இந்த விஷயத்த உங்க ஃபேமிலியில சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என் மாமா கூட இருந்தவங்க ஒருவேளை இங்க வந்தாங்கன்னா அப்பாவும் என் கூட வந்திருக்காருக்கா. உங்களை எங்க கொண்டு போய் விடணும்னு சொன்னா போதும், அப்பா உங்களை விட்டுருவாரு. எல்லா கதவும் திறந்து இருக்கிறத பார்த்து நான் என்ன நினச்சேன்னா, நீ எங்கே எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியோன்னு. எங்க போறது? உன்னோட வீட்டுக்கு தாம்மா. எனக்கு அந்த மாதிரி யாரும் யார்கிட்ட பேசணும்னு நம்பர் மட்டும் கொடுமா.
ஒருவேளை வேணுவோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண வழி இல்லாமல் போச்சுன்னா அவங்க எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் மட்டும் போதும், கால் பண்ணி சொல்லிடலாம். நீ என்னதான் சொல்ல வந்தாலும் செத்தது என் மருமகம்மா. அவனை கொன்னது வேணும். அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் மறுபடியும் இங்கே தான் தங்க வச்சிருக்கேன்னு தெரிய வந்ததுன்னா ஊர்க்காரங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க. நாம் எதுக்குமா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்? நான் இப்போ வீட்டு விட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா போதும். அது ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்ல வரேம்மா. நானே என் குழந்தைய ரெடி ஆக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே கிளம்ப வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்குமா. இவ சாவி வாங்கிப்பா. நினச்சி பார்க்க முடியாத சம்பவம்லாம் நடந்து போச்சுமா. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் விதிமா. இனி நீங்க இங்க இருக்க வேண்டாம்க்கா, போயிடுங்க. பிரியா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். பாலா, பிரியா வெளியே வந்ததுக்கப்புறம் நீ கதவை பூட்டியே வச்சுக்கிமா. நாங்கள் யாராவது கூப்பிட்டா மட்டும் வந்து தரம்மா. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா தூங்கவே இல்லைன்னு எனக்கு தெரியலம்மா. நீ என் வயித்துல வளர ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஆரம்பிச்சுது. பூனேல இருந்து வீட்டுக்கு, அதுக்கப்புறமா எங்கெங்கயோ நம்ம ஓடணும். இப்ப பாரு அடுத்த பயணம். நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வெயிட்டிங் சென்டரா இல்ல கடை தென்னையா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.
ஓடு ஆட ச்சே ஏய் ஓடு 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 சீக்கிரம் ஓடு எல்லாத்தையும் கெடுத்துட்டு போ. இங்க பாருங்க, இது தூக்கி நான் ஏரியில போட்டுருவேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் இது மட்டும் தான். கெடுக்காத. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது நான் இதுல கொஞ்சம் விளையாடுவேன். ஓ, அப்படின்னா தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டீங்களா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏண்டி, காய்ச்சல் வந்தா இங்கிலீஷ் மருந்தும் சாப்பிடலாம், ஹோமியோபதி மருந்தும் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் இதுவும். கையில பணம் இல்லாததுனால சரக்கு அடிக்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். இப்போதைக்கு இந்த மொபைல் தான் துணையா இருக்கு. சரி, அதை கொடு. ஓ, இந்த கலரை பார்க்கும் போதே பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏண்டி இதுல நீ சர்க்கரையை போடல? கடையில போய் காசு கொடுத்து வாங்கினாதான் சர்க்கரையே கிடைக்கும். நீ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீல, உன் கையில பணம் இல்லையே என்ன? எனக்கு வாரத்துக்கு 3 நாள் தான் வேலையே இருக்கு. அதுவே போதுமே. ஒரு நாள் கூலி எனக்கு, இன்னொரு நாள் கூலி உனக்கு, 3ஆவது நாள் கூலி நம்ம செலவுக்கு. இந்த வாரம் கிடைச்ச பணத்தை வச்சு கடையில இருந்த கடன் அடைச்சிட்டேன். அப்ப கடையில கடன் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் கடன் எல்லாம் வாங்க மாட்டேன். எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏண்டி இருந்தாலும் ஐயோ, ஏதோ லேண்ட்லைன்ல இருந்து கால் வருது. நான் இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் எடுத்து எவனோ ஒரு வீட்டுக்காரனா தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு இலவச மெயின்டெனன்ஸ், அதுதானே நான் கொடுத்த ஆஃபரு. இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸா கழுண்டு விழ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இந்த காலெல்லாம் அட்டன் பண்ணவே கூடாதுடா சாமி. இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் எடுக்காம இருப்பீங்க? கடைசியில எல்லாரும் சேர்ந்து இங்க வந்துருவாங்க. ஐயோ, அப்படின்னா இதை நீ அட்டன் பண்ண. நான் இங்க இல்ல, சவுதியில இருக்கேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லு. இந்தா புடி, பேசு. இங்க பாரு, புருஷனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவனை காப்பாற்ற வேண்டியது பொண்டாட்டியோட பொறுப்பு. சொல்லு 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 சொல்லு. ஹலோ. ஆமா, நான் இங்க இல்ல, சவுதியில. சொல்லுங்க சார். இங்கதான் இருக்காரு, நான் கொடுக்குறேன். இந்தாங்க பேசுங்க. ஏண்டி, நான் இங்க இல்ல அப்படின்னு தான் உங்கள்ட்ட சொல்ல சொன்னேன். அதுக்குள்ள ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நான் பேச மாட்டேன். என்கிட்ட கொடுக்காத. தயவு செஞ்சு பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார், நான் குளிக்கிறதுக்காக தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். சரிங்க சார், இப்ப அவன் எங்க இருக்கான்? இல்ல சார், எனக்கு இப்பதான் தெரியும். ஓ ஓ சரிங்க சார், சரி. ஏய், இவரு நேத்து ராத்திரி நம்ம வேணும் யாரையோ குத்தி கொன்னுட்டானா. ஐயோ, யாரு? அவன் வாடகை குடியிருந்த ஹவுஸ் ஓனரோட மருமகனை கொன்னு இருக்கான். டே சுமேஷ், சுமேஷ், டே கண்ணா, டே சுமேஷ், சுமேஷ். என்னாச்சுண்ணா? டே சுமேஷ், நம்ம வேணும் ஒரு கொலை கேஸ்ல குற்றவாளியா மாட்டிக்கிட்டானா. நிஜமா தாண்டா. நம்ம ஸ்டேஷன்ல இருந்தா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பக்கத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நேற்று ராத்திரி அவன் குடியிருந்த ஹவுஸ் ஓனரோட மருமகனை ஓட விரட்டி கொண்டிருக்கானா. நாம கூடி சீக்கிரமா அங்க போய் ஆகணும். அவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த வேஷ்டி சட்டையை மாத்திட்டு சீக்கிரமா வந்துடுறேன். குளிக்காட்டியும் பரவாயில்ல. அப்புறம் கண்டிப்பா நீ கையில கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படியே கையில இருக்கிற வலையிலையும் வாங்கிட்டு வந்துரு. அடகு வைக்க வசதியா இருக்கும். ஏண்டி, உங்க கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? ஒரு 200 ரூபாய் இருக்கும். ஓ, ஏண்டி, இது சாதாரண கேஸ் இல்ல, கொலை கேஸ்டி. ஏகப்பட்ட காசு செலவாகும். சுமேஷ், நீ டக்குன்னு ரெடி ஆகு. நான் மஜித் கிட்ட அவன் புல்லட்டை கொண்டு வர சொல்றேன். நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க கூடாதுடா. ஏண்டி, எனக்கு ஒரு வேஷ்டி சட்டையை எடுத்து கொடுவா. அந்த பக்கம் எங்க போறீங்க? கரெக்டா சொன்னேன், இந்த பக்கம் போகணும்ல. வா 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 வா, கொஞ்சம் சீக்கிரமா வாடி. டேய் சுமேஷ், சீக்கிரமா ரெடி ஆகு. வா 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 வா. ச்சே, தேவையில்லாத பொல்லாப்பாச்சே இது. நீங்க ஒண்ணும் வக்கீலா நடத்த போறது இல்லல்ல, பின்ன என்ன? ஏண்டி, அப்படி கை கழுவ முடியாது. என்னோட அண்ணனாச்சு அவரு. அந்த அண்ணனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா சொல்லுங்க? இந்த விஷயத்துல சதீஷ் மாமா 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டாரு. ஸ்டேஷனு, கோர்ட்டு, வக்கீல்னு எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்காக தெரிஞ்சிருந்து போகாம இருந்தா எப்படி? போனா நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க. பணம் நிறைய செலவு பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க தலையில வரும். அடிச்சே, நாசமா போச்சு.
ஒரு 500 1000 எடுத்து மாமா கிட்ட கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லுங்க. ஏண்டி இதானடி இப்ப அர்ஜென்ட்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். இதுக்காக 1 கிராம் நகை கூட நான் தரமாட்டேன். நாம போய் அங்க பார்க்காம இருந்தா வேணும்னா நம்மள என்ன நினைப்பாரு? அவர் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். பாலாக்கா குழந்தைய வச்சு என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல. நாம போய் பாலாக்காவை இங்க கூட்டிட்டு வரலாமா? நீ அதை பத்தி என்கிட்ட பேசாத. அவளை இங்க இருந்து துரத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப வீட்டை விட்டு போனவங்கள திரும்ப இங்க கூட்டிட்டு வர வேண்டாம், சரியா? ஜெயில இருந்து ஜாமீன் எடுத்து வேணுமாமா இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. அவரோட தொல்லை அப்பவே ஒளிஞ்சிச்சேன்னு விட்டுருங்க. ஊர்க்காரங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுமா இல்லையா? சின்ன கேஸா இருந்தா நாம ஏதாச்சும் பண்ணலாம். ஆனா இது கொலை கேஸ் ஆச்சே. குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த ஆளு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு உறுதியா நின்னாலே போதும். போதுமா? நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி நீங்க நடிங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இப்ப செலவு பண்ணா நமக்கு தான் நஷ்டம் வரும். போலீஸுக்கு டீ கூட வாங்கி தர முடியாது. டேய் சுமேஷ், நான் ரெடி ஆயிட்டேன்டா. டேய் நீ என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இனி யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம உடனடியா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். வலையில வாங்கலையா? வேணுவோட விஷயம் மட்டும் இல்ல, பாலாவும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த நிலைமையில அவளால அங்க இருக்க முடியுமா என்ன? ஏய் அவ எப்படி அங்க தனியா இருப்பா? இது ஒரு கொலை கேஸ்டி. செத்து போன குடும்பம் பாலாவையும் குழந்தையும் சும்மா விடுவாங்களா? என்னோட சந்தேகம் என்னன்னா, பாலாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த கொலை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேணண்ணன் கொன்னவனுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா அண்ணன் ஒருத்தரை கொல்லுமா? நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. இந்த கொலை கேஸ்ல இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் இருக்கலாம். நாம ஒண்ணு பண்ணலாம். இப்ப அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாகு. நாம இப்ப அர்ஜென்டா போய் அங்க எந்த பிரயோஜனமும் இல்ல. கோர்ட்டு வேணும்னா குறைஞ்சது 14 நாளாவது ரிமாண்ட் பண்ணும். டேய் அதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல் மூலமா ஜாமீன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல? அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன? அது பணம் அதை நீ தான் ரெடி பண்ணணும். எங்க இருந்து? என்கிட்ட அதிகபட்சமா 500 ரூபா தான் இருக்கு. ஏய் இத பாரு, இவ கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் கவரிங் நகை. தங்க மாதிரி தான் நான் கழட்டி வித்துருப்பேன். அஷாமா ஒரு அர்ஜென்ட்டுக்கு தானே கேக்குறோம், கொஞ்சம் கழட்டி கொடுமா. இது எல்லாம் என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்தது. அவங்க கிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஆளை கொண்டுட்டு தானே வேணும்னு ஜெயில இருக்காரு. ஒரு 2-3 நாள் போகட்டும். பணத்தை ரெடி பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். டேய் வேற வழியே இல்லைன்னா? வேணும்ன வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு நாம வருத்தப்பட்டு அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அவரு உன் கூட பிறந்த அண்ணன் ஆச்சேப்பா. இப்பதானே அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். அவரு தப்பு பண்ணிருந்தா அவருக்கு தண்டனை கிடைக்கட்டும். ஆனா சகோதரனுங்கிற முறையில அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க போய் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சதீஷனா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, போய் என்னன்னு தெரிஞ்சிடுவாங்க. டேய் எங்கிட்ட தான் சுத்தமா பணம் இல்லைன்னு சொன்னல. போற வர செலவுக்கும் வண்டி பைசாக்கும் ஒரு 500 ரூபாய் வேணா நான் தரேன். இதை விட நல்லது கொலை பண்ணதுக்காக அவனை தூக்குல போடுறதுதான். பாலாக்கா, பாலாக்கா,
போகிறதுக்காக அப்பா ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வர போயிருக்காரு. ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க போலாம்லக்கா. நான் ரோட்டுக்கு போனா பஸ்ஸும் ஆட்டோவும் கிடைக்கும் இல்லையா? பாலாக்கா, நீங்க இங்க தங்கி இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு பல விதத்துல தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க அனுபவிக்கிற அந்த துக்கம் எனக்கு நல்லாவே தெரியுமா. மரணத்தோட நஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்கக்கா. நான் அந்த மாதிரி கண்டிப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு. குற்றங்கிற உலகத்துல இருந்து திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும் போதுதான் உன் அனிமாமா செத்துட்டான். அந்த கடவுள் மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாருன்னா நீ ஆசைப்பட்ட உன் அனிமாமா உனக்கு கிடைச்சிருப்பாரு. நான் போயிட்டு வரேன்னு யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. அப்பா சொல்லிதான் வந்திருக்காங்க. நான் போயிட்டு வரேம்மா. இந்தாங்க, என்ன இது? இத வச்சுக்கோங்க. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. உங்க கையில வச்சுக்கோங்கக்கா, தேவைப்படும்ல. பணம் தேவையில்லாத இடத்துக்கு தாம்மா நான் இப்போ போக போறேன். இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தாங்க்கா. வேணும்னா அப்பா கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் பணம். வாடகை கொடுக்கலன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. எல்லா வாடகையும் கழிச்சிட்டு ஒரு மாசம் வாடகைய நேத்து வேணும்னா அட்வான்ஸா கொடுத்துட்டு தான் அவர் இங்க இருந்து போனாரு. இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்பா போனாரு. நீங்க இதை வாங்கிக்கோங்கக்கா. வாங்கிக்கோங்கக்கா, வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மள எங்கேயாவது மீட் பண்ண முடியுமாக்கா? கஷ்டங்களை பார்க்காம இருக்கிறது தாம்மா நல்லது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.